இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1993ல கனடால அபட்ஸ்ஃபோர்டுன்னு ஒரு இடத்துல ஒரு பேங்க் இருந்தது. இந்த பேங்க்குக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர் தேவைப்பட்டதுனால ட்ரெண்ட்னு ஒரு 23 வயசு ஸ்டாக் புரோக்கரை அந்த பேங்க் வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இந்த ட்ரெண்ட் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறதுனால அவர் ஒரு கத்துக்குட்டி, அவர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு அந்த பேங்க் நினைச்சாங்க. ஆனா ட்ரெண்ட் வந்து டெய்லி காலையில அவரோட ஜாப்ல 2 ஜாரை அவரோட டெஸ்க்ல வச்சுக்கிட்டு அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுல ஒரு ஜார்ல 120 பேப்பர் கிளிப்ஸ் அவர் ஃபில் பண்ணி பாரான். இன்னொரு ஜார் எம்டியா இருக்கும். ஒரு நாள் காலையில பேங்க்ல போய் அவரோட சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு கால் பண்ணா இந்த 120 பேப்பர் கிளிப் இருக்கிற ஜார்ல இருந்து ஒரு பேப்பர் கிளிப்பை எடுத்து இந்த எம்டி ஜார்ல போடுவாராம். ரெண்டாவது கால பண்ணி முடிச்ச உடனே இதே மாதிரி இன்னொரு பேப்பர் கிளிப் எடுத்து இந்த ஜார்ல போடுவாராம். இந்த சிம்பிள் மெத்தடை அவர் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ட்ரெண்ட் யாருப்பா கத்துக்குட்டி இப்பதான் வேலைக்கு சேர்ந்தான்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷத்திலேயே அந்த பேங்க்குக்கு அவர் $5 மில்லியன் ரெவன்யூ கொண்டு வந்தாரு. அவர் $100,000, அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் வந்து இவ்வளவுதானா, இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இவ்வளவு ரெவன்யூ கொண்டு வந்துதான்னு ட்ரெண்ட் கிட்ட கேக்குறப்ப அவரு ஆமா, நான் டெய்லி காலையில 8 மணிக்கு ஆரம்பிப்பேன், ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், சேல்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும், கிளைண்ட்ஸுக்கு கால் பண்ணணும், அந்த விஷயத்தை தான் நான் விடாம கண்டினியூஸா டெய்லி பண்ணிட்டு இருந்தேன். காலையில 8 மணில இருந்து போனை எடுப்பேன், ஒரு கிளைண்ட்டுக்கு டயல் பண்ணுவேன், அவருக்கு நல்ல சர்வீஸை கொடுக்கணும்னு நினைப்பேன், ஒரு பேப்பர் கிளிப் எடுத்து அந்த பக்கம் போடுவேன், இன்னொரு கிளைண்ட்டுக்கு கால் பண்ணுவேன், அவருக்கும் நல்ல சர்வீஸை கொடுப்பேன், இன்னொரு பேப்பர் கிளிப் எடுத்து இந்த பக்கம் போடுவேன். படிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலையை முடிக்கணும்னாலும் சரி, இல்ல ஜிம்முக்கு போய் கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் பண்ணணும்னாலும் சரி, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணாம நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்படி என் கண்ணு முன்னாடி இந்த பேப்பர் கிளிப்ஸை வைக்கிறதுனால இது எனக்கே ஒரு விஷுவல் அனாலிட்டிக் டூல் மாதிரி ஒர்க் ஆகுது. ஓ, நம்ம இந்த டப்பால இருக்க பேப்பர் கிளிப்ஸை ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் இந்த டப்பாக்கு கொண்டு வரலன்னு அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து நான் ஒரு காலை பண்ண அந்த ஒரு பேப்பர் கிளிப்பா அந்த பக்கம் போகும்போது நான் ப்ராக்ரஸ் பண்ணும்போதும் ரிசல்ட்ஸை கண்ணு முன்னாடியே பார்க்கும்போதும் என்ன இன்னும் அதிகமா அது வேலை செய்ய மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொன்னாரு. ஸோ டெய்லி நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஜாப்ல உங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல ஒரே ஒரு சின்ன ஹேபிட்டை கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணணும்னாலும் சரி, உங்ககிட்ட உங்க வீட்டுல இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் இல்லைனாலும் உங்க வீட்டுல மொட்டை மாடியில துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ற கிளிப்ஸை கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கிளிப்ஸை இந்த பக்கம் ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்கை முடிக்க ஒரு கிளிப்பா இந்த பக்கம் மாத்திக்கிட்டே வாங்க. டெய்லி 50 புஷ்அப்ஸ் பண்ணுமா, ஒரு 10 கிளிப்பை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 5 புஷ்அப் நீங்க கம்ப்ளீட் பண்ணி எழுந்து நிற்கும் போது ஒரு கிளிப் எடுத்து அந்த பக்கம் போடுங்க. டெய்லி கன்சிஸ்டன்டா நிறைய படிக்கணுமா, நிறைய பேப்பர் கிளிப்ஸை இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸை நீங்க படிச்சு முடிச்ச உடனே ஒரு பேப்பர் கிளிப் எடுத்து அந்த பக்கம் போடுங்க. இன்னொரு 5 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பேப்பர் கிளிப் எடுத்து அந்த பக்கம் போடுங்க. ட்ரெண்ட் மாதிரி புதுசா சேர்ந்த வேலையிலையும் பேசிக்ஸை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகி $5 மில்லியன் ரெவன்யூ அவரால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் உங்க ஸ்டடிங் ஹேபிட்டை இல்ல எக்ஸசைஸ் ஹேபிட்டை இல்ல வேற எந்த ஹேபிட்டா இருந்தாலும் சரி, அதுல இருக்க டெய்லி டாஸ்க்ஸை இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேப்பர் கிளிப் ஸ்ட்ராட்டஜியை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனே நீங்க ப்ராக்ரஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க லாங் டேர்ம் இல்ல மிட் டேர்ம் கோலான எக்ஸாம்ல அதிகமான மார்க்ஸையோ இல்ல ஜாப் அண்ட் பிசினஸ்ல அதிகமான இன்கம்மையும் ஈஸியா உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். சக்சஸ்க்கு எந்த சீக்ரெட் சாஸும் கிடையாது, எந்த மேஜிக் புல்லட்டும் கிடையாது. டெய்லி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ் தான் லாங் டேர்ம்ல ஒருத்தரை சக்சஸ்ஃபுல்லா மாற்றும். ஸோ பேப்பர் கிளிப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி டெய்லி கன்சிஸ்டன்டா நிறைய கொஸ்டின்ஸை படிங்க, நிறைய அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, இல்லை நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா அதிகமான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்பவே போங்க, உங்க வீட்டில் இருக்க கிளிப்ஸையும் எம்டி ஜார்ஸையும் தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.